தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் குவியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹர சுதன் வழங்க கேட்கலாம். ஹரிஹர சுதன், தைப்பூச திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் முருகன் கோவிலில் குவிந்துள்ளனர். இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. பள்ளி வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா தொடங்கியது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றப்பட்டு 10 நாட்கள் திருவிழா தொடங்கிய நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் இருந்தனர். அவர்கள் அனைவரும் இன்று ஒரே நாளில் பழனியில் கூடினால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று மாலை திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் தைப்பூச தேரோட்டமானது நடைபெற உள்ளது. இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர். தொடர்ந்து பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குடமுழுக்கு நிலவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு மேலே சென்று படிவழிப்பாதை வழியாக கீழே தரிசனத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கி வரும் வகையில் ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினமான இது சூரிய போது சூரிய வழிபாடு 7 மணி அளவில் சூரியன் உதயமான போது பக்தர்கள் சூடமேற்றி தீபாவளி காட்டி சூரிய பகவானை வழிபட்டனர். பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பதை தவிர்க்கும் விதமாக பக்தர்கள் அனைவரும் தடுத்து நிறுத்தப்பட்டு குழுவாக மலைக்கோவிலுக்கு மேலே அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கோவில் பாதுகாப்பு மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை செய்த பிறகே மலைக்கோவிலுக்கு மேலே அனுமதிக்கப்படுகின்றனர். ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு குற்றச்சம்பவங்கள் நிகழாத வண்ணம் கண்காணித்து வருகின்றனர். காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் உட்பட அவர்கள் மேற்பார்வையில் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தால் குழந்தைகள் சிலர் மயக்கமடைந்த நிலையும் ஏற்பட்டுள்ளது. பிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரசுதன்.